சைவம் நீங்கள் இப்பொழுது அனாதியான சமயம் அது என்கிறார். இதை நான் சொல்லவில்லை. சர் ஜான் மார்ஷல் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் அவன் தோண்டி ஆராய்ச்சி நடத்துகிற பொழுது கண்டெடுத்த யோக முத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவ வடிவத்தை அவன் எடுக்கிறான். 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் அது என்று காலத்தை அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். ஆக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிவன் தவக்கோல நிலையில் இருப்பதாக ஒரு கல் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் ஆதி சைவம் தொன்மையானது. நீங்கள் தமிழில் கூட சங்க இலக்கியங்களை தாண்டி நீங்கள் போனார் சமயத்தை பார்க்கவே முடியாது. சமயம் என்ற சொல்லை பார்க்க முடியாது. மெய்நெறி, செந்நெறி, சிவநெறி என்றுதான் பேசப்படும். இங்கே நீங்கள் சிவம், நீங்கள் நன்றாக பாருங்கள். சிவன் என்றால் ஆண் பால், சிவை என்றால் பெண் பால், சிவம் என்றால் ஒன்றன் பால். எனவே இங்கே சிவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அர்த்தநாரீஸ்வர கோலம் கொண்ட இந்த சிவம் எப்படி இருக்கிறது? சிவன் என்று நீங்கள் வாய் திறந்து சொன்னால் ஆணை சொல்கிறீர்கள். சிவை என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது பெண்ணை குறிக்கிறீர்கள். சிவம் என்று சொன்னால் இரண்டும் இணைந்த ஒன்றை குறிக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு சிவலிங்கமாக இருப்பதே சக்தியும் சிவமும் கலந்ததன் குறியீடுதானே அது. அந்த சிவத்தை மையமாக வைத்து சைவம் இருக்கிறது. இந்த சைவத்தில் ஆகமங்கள் இருக்கிறது. சைவ ஆகமங்கள் 28 சைவ ஆகமங்கள் இருக்கின்றன. 14 சாத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 28 சைவ ஆகமங்களையும் 14 சாத்திரங்களையும் செம்மையாக படித்து அறிந்து அதற்கு பிறகுதான் இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களிடம் நான் சொல்ல வரவில்லை. இந்த அவசரமான எந்திர யுகத்தில் உங்களுக்கு அதற்கு நேரம் இருக்கிறது கிடையாது. இப்பொழுது நெடுங்கதை சிறுகதையாகி, சிறுகதையே ஒரு பக்க கதையாகிவிட்ட காலம் அல்லவா இது. இப்பொழுது ஒரு பக்க கதை தானே படிக்கிறான் எவனும். அது காலத்தில் அரை பக்க கதையாக போய் சேரும். பிறகு கதை படிப்பதற்கே எனக்கு நேரம் இல்லை, அதனால் கதையே வேண்டாம் என்று சொல்லுகிற நிலையும் வரும். எனவே அவசரமாக சென்று கொண்டிருக்கிற நிலையில் நான் 28 ஆகமங்களையும் 14 சாத்திரங்களையும் நீங்கள் தேடி எடுத்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிவம் உங்களுக்குள்ளே வந்து சேர்வான் என்று சொல்வதற்காக இந்த இடத்தில் வரவில்லை. ஆகமங்களை படிக்காமல், சாத்திரங்களை அறியாமல் சிவத்தை நீங்கள் அடையலாம். சிவத்தை அடையலாம். கண்ணப்பன் எந்த ஆகமத்தை படித்தான்? கண்ணப்பன் எந்த சாத்திரத்தை படித்தான்? கண்ணப்பனுக்கு எந்த தோத்திரம் தெரியும்? ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஆகம விதிப்படி இறைவனுக்கு பூசையை நடத்தி கொண்டிருந்த சிவகோசரியருக்கு தென்படாத அந்த ஆண்டவன் 6 நாளில் கண்ணப்பனுக்கு காட்சி தந்தானே. கண்ணப்பனுக்கு தானே கடவுள் காட்சி தந்தான். காரணம் என்ன? சிவகோசரியன் அறிவு சார்ந்து ஆண்டவனை அணுகினான். கண்ணப்பன் அன்பு சார்ந்து ஆண்டவனை அணுகினான். அன்புதான் ஆண்டவனிடம் விரைவாக உங்களை கொண்டு போய் சேர்க்கும். காரணம் அன்புதானே ஆண்டவன். சிவம் என்றாலே அன்பு என்று பொருள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அதுதான் திருமந்திரம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இதுதான் திருமூலன். சிவன் வேறு, நீ வேறு அல்ல. நீ அன்புடையவனா? அன்பே வடிவாக நீ இருக்கிறாயா? உனக்குள் சிவன் இருக்கிறான். கண்ணப்பன் அன்பே வடிவானவன். ஒரு கல்லுக்குள்ளே இருந்து ரத்தம் வருகிறது என்று அவன் நினைக்கவில்லையே. அது கல் என்றே அவன் காணவில்லையே. அந்த சிவனை கையெடுத்து கும்பிட்டால் நமக்கு வீடு பேறு கிடைக்கும் என்றெல்லாம் அவனுக்கு அறிவு இல்லையே. எல்லையற்ற கருணை, எல்லையற்ற கருணையில் கல் காணவில்லை.
அதனால்தான் கண்ணதாசன் ஒரு சாதாரண சினிமா பாட்டில் எவ்வளவு பெரிய உபனிஷதத்தின் கருத்தையை கொண்டு வந்து சேர்க்கிறார். அது அந்த காலம். இன்றைய இளைஞர்கள் அவற்றையெல்லாம் கேட்கக்கூடிய சூழலில் நீங்கள் இல்லை. நீங்கள் குத்துப்பாட்டிலேயே இன்றைக்கு உங்கள் காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வரியில் கண்ணதாசன் சொன்னான், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நாத்திகனுக்கு அது கல், ஆத்திகனுக்கு அது கடவுள். காரணம் என்ன? நாத்திகன் கண்ணில் அன்பு இல்லை, அதனால் அது கல்லாக தெரிகிறது. ஆத்திகன் கண்ணில் அன்பே வடிவாய் இருப்பதனால் அவன் கல்லில் கடவுளை காண்கிறான். எனவே எதிரே இருப்பது கல்லா கடவுளா என்று பட்டிமன்றம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்ணில் அன்பிருந்தால் கல்லில் கடவுளை காணலாம். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே கடவுள் வரும். இது கண்ணதாசன் பாட்டு. இந்த கண்ணில் அன்பு இருந்ததனால் தான் கண்ணப்பனுக்கு இறைவன் தரிசனத்தை தருகிறார். எனவே அன்புதான் மிக முக்கியம். நீங்கள் இந்த திருமந்திரம் முழுவதையும் படிக்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை. இந்த ஒரு மந்திரத்தை படித்தால் போதுமே. கடவுள் யார்? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அறிவில்லாதவனுக்கு தானடா அன்பு வேறு சிவம் வேறு. ஆனால் உண்மை என்ன? அன்பே சிவம் என்பது யாரும் அறிகிறார். அன்புதான் கடவுள் என்பதை யாரும் அறியவில்லையே. புலம்புகிறான் திருமூலன். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின். இந்த அன்புதான் சிவம். அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. அன்பே சிவம் என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டால் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. ஆலயத்திற்குள்ளே சென்று நீங்கள் ஆண்டவனை பார்க்க வேண்டியதில்லை. நீயே ஆண்டவனாகி விடுகிறாய். எப்பொழுது? அன்பு வடிவாக நீ மாறுகிற பொழுது. எனவே இந்த ஆகமங்களில் தலையாயதுதான் திருமந்திரம். ஆகமம் என்றால் என்ன பொருள்? ஆ என்றால் பசு. நீங்களும் நானும் எல்லாரும் பசுக்கள். சிவம் சைவம் என்பது 3 அடிப்படையில் தான் இயங்குகிறது. பதி, பசு, பாசம். பதி, பசு, பாசம். பதி யார்? தலைவன். தலைவன் யார்? இறைவன். நம்முடைய இறைவன் பதி. பசு யார்? உயிர்கள், ஆன்மாக்கள், நீங்களும் நானும். இந்த பசு பேரின்பத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பதியை நோக்கி நடக்க வேண்டும். பதியை நோக்கி பசு நடக்க விடாதபடி தடுப்பது எது? பாசம். பாசம். இந்த பாசம் என்பது என்ன? ஆணவம், கன்மம், மாயை என்கிற 3 மலங்கள். மும்மலங்கள். மலம் என்றால் தமிழில் குற்றம் என்று பொருள். ஆக 3 மலங்கள் என்றால் 3 குற்றங்கள். அப்படியானால் பசுவை நோக்கி, பசு பதியை நோக்கி நடக்க வேண்டும். பதியை நோக்கி பசு நடக்க விடாமல் தடுப்பதுதான் இத்தனை லௌகீக ஆசைகளும். இத்தனை லௌகீக ஆசைகளும் தான் நமக்கு பாசம். இந்த பாசத்தில் மிக முக்கியமானது எது? ஆணவம். ஆணவத்திற்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் மூலமலம். மூலமலம் ஆணவம். இதற்கு இன்னொரு பெயர் சகஜமலம். சகஜம் என்றால் இயற்கை என்று பொருள். ஆன்மா உயிர் வருகிற பொழுதே உயிரோடு சேர்ந்து வருவதுதான் ஆணவம். அதற்கு அழகாக உரை எழுதுவார்கள். உமியோடு நெல் பிறப்பது போல், களிம்போடு செம்பு பிறப்பது போல் ஆணவத்தோடு உயிர் வருகிறது. நெல் பிறக்கிற பொழுது நெல்லோடு உமி இருக்கும். செம்பு இருக்கிற பொழுது செம்போடு களிம்பு இருக்கும். நம் உயிர் பிறக்கிற பொழுதும் உயிரோடு ஆணவம் இருக்கும். அதனால் அது மூலமலம். அதற்கு பிறகு நாம் தேடிக்கொள்வது கர்மம்.
அந்த கர்மத்தை பற்றி நாம் பேசத் தொடங்கினால் கர்மத்தில் 3 வகையாக நாம் பேசுவோம். ஆகாமியம், சஞ்சிதம், பிராராப்தம் என்றெல்லாம் பேசுவோம். ஒன்றே நான் விலக்கி கொண்டு போனால் என்னுடைய இடத்திலிருந்து நான் விலகிச் செல்வதாக பொருள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் தான் நம்முடைய கர்மா. நல்லனவற்றை செய்தால் நல்லனவற்றை அடைகிறோம், தீயனவற்றை செய்தால் தீயனவற்றை அடைகிறோம். ஆனால் ஒரு அழகு பாருங்கள், நான் வியந்து வியந்து போகிறேன். ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க, அவற்றை சுவைக்க சுவைக்க, அவற்றுக்குள்ளே ஊறி ஊறி திளைக்க திளைக்க அது தருகிற இன்பத்தை வாழ்வில் எனக்கு எதுவும் தருவில்லை நண்பர்களே. என்ன பேரின்பம் தெரியுமா அது? நீங்கள் யோசியுங்கள், ஒரு சாதாரண அறிவு கொண்டு சிந்தியுங்கள். நல்லதை தொடர்ந்து செய்தால் நீ நன்மையை அடையலாம், தீயதை நீ தொடர்ந்து செய்து வந்தால் தீமையே நீ அடைவாய். அப்படியானால் சாதாரண மனம் என்ன நினைக்கும்? தீயதை செய்தால் தீமை வரும், துயரம் வரும், துன்பம் வரும், வேண்டாம், நல்லதை தொடர்ந்து செய்வோம். நல்லதை செய்தால் நன்மை வரும், நன்மைகளின் மூலம் இன்பம் வரும், எனவே நாம் நல்லதையே செய்வோம் என்றுதானே நினைப்போம். ஆனால் ஞானிகள் யாரும் அப்படி நினைப்பதில்லை. பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்வார், வேண்டேன் இருவினை. இருவினை எது? நல்வினை, தீவினை, இரண்டுமே வேண்டாம். ஏன் தெரியுமா? தீய காரியங்களை நீங்கள் செய்ய 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 அதற்கு உரிய தீமையை அனுபவிக்க, துன்பங்களை அனுபவிக்க பிறவிச் சுழலில் நீங்கள் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தீமையும் செய்யவில்லை, தொடர்ந்து நன்மைகளையே செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த நன்மைகள் தரக்கூடிய இன்பத்தை நீ சுவைக்க சுவைக்க பிறவிச் சுழலில் நீ தொடர்ந்து இருக்க வேண்டும். பிறவி என்பது பிணி. காரணம் என்ன? இன்பங்களை மட்டுமே இறக்கும் வரை அடைந்த ஒருவனும் கிடையாது, துன்பங்களை மட்டுமே சாகும் வரை பெற்றவன் ஒருவன் கிடையாது. செயலற்று விட வேண்டும். செயல் செய்தால்தான் அந்த செயலில் நன்மையும் வரும், தீமையும் வரும். செயலற்று விட வேண்டும். அப்படியானால் எங்க அத்தனை பேரையும் செயலற்று உட்கார்ந்து விட சொல்கிறாயா என்று கேட்காதீர்கள். இது அடுத்த கட்டம். இது நீங்கள் பேரின்பத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கு இது. நீங்கள் இந்த இக உலகில் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது தீமையை செய்யாமல், தீவினை பின்பற்றி வராமல் பார்த்து நல்லதை செய்து நன்மையை அடைந்து நன்மை சார்ந்த இன்பத்தை அனுபவி. அதோடு சராசரிகள் நின்று விடலாம். ஆனால் அதற்கு மேலே 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 போக வேண்டும் என்று கருதுபவனுடைய கடைசி எல்லை செயலற்று விடுவது. அதனால் தான் சொல் அற சும்மா இருத்தல் என்றார்கள் ஞானிகள். சொல் அற சும்மா இருத்தல். இப்பொழுது என்னை எடுத்துக் கொள்ளுங்க, நான் ஞானியே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பேசிக்கொண்டிருக்கிற வரையில் நீ ஞானியாக முடியாது. எப்பொழுது பேச்சை முழுமையாக நிறுத்தி விடுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்குள்ளே ஞானவாசல் திறக்கிறது என்று பொருள். எனவே பேசுகிற வரையில் எவனும் ஞானியாக முடியாது. அதனால் தான் உண்மையான ஞானிகள் சொன்னார்கள், சொல் அற சும்மா இரு. சும்மா இருப்பதே சுகம் என்றான். நீங்கள் நினைக்கிறீர்கள் சும்மா இருப்பது ரொம்ப எளிதென்று. சும்மா இருக்கவே முடியாது, பைத்தியம் பிடித்து விடும். நீங்கள் ஒரே இடத்தில் எதையும் செய்யாமல் சும்மாவே இருங்கள் பார்க்கலாம், முடியுமா? செயல் செய்து கொண்டிருந்தால்தான் நமக்கு வாழ்வே சிறக்கும். சும்மா இருக்க முடியாது, அரிதினும் அரிதானது. அதை நோக்கி நடப்பதுதான் ஞானிகளின் வேலை. இருக்கட்டும். இப்பொழுது இந்த ஆகமங்களில், ஆகமம் என்பதை சொன்னேன். ஆ என்பது பசு, நாம். கமம் என்று சொன்னால் இந்த பசுவை தடுக்கிற, பதியிடம் சேராமல் பசுவை தடுக்கிற மாயை இருக்கிறதே, அந்த மாயை என்னும் தலையை அறுத்து எறிவதுதான் கமம். மாயை என்கிற தலையை அறுத்து ஆண்டவனிடம் உன்னை கொண்டு போய் ஐக்கியப்படுத்துவதற்கான வழியை காட்டுவது ஆகமம். இந்த ஆகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கின்றன.
இந்த 28 ஆகமங்களில் சிவபேதம் என்பது 10 ஆகமங்களாகவும் ருத்ரபேதம் என்பது 18 ஆகமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்குள் என்னை போன்ற மனிதர்கள் படித்துக் கொண்டிருக்கட்டும், நீங்கள் அவற்றுக்குள்ளெல்லாம் போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த 28 ஆகமங்களில் தலையாய ஆகமமாக பேசப்படுகிற திருமந்திரத்தை வழங்கியவன் யார்? திருமூலன். இப்பொழுது திருமூலனை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யார் திருமூலன் என்பது. இப்பொழுது திருமூலனை பற்றி முதலில் கொஞ்சம் சொல்லிவிட்டு திருமூலன் வழங்கிய திருமந்திரத்திற்குள்ளே நாம் நுழைவோம். திருமூலன் எப்படி இருந்தான் என்பது நமக்கு தெரியாது. நண்பர்களே, நம்மை பொறுத்தவரையில் எந்த மனிதன் எந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தான் என்று எவனும் எழுதி வைத்துவிட்டு போகவே இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நாம் அற்ப மனிதர்கள் செய்யக்கூடிய அற்ப காரியம் கூட அதில் நம் பெயர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு கோவிலுக்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்வார், ஒரு கோவிலில் கர்ப்ப கிரகம் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறது, நீங்கள் ஒரு விளக்கு போட்டு கொடுத்தால் நல்லது என்று பூசாரி வேண்டுகோள் வைக்கிறார். உடனே ஒரு நண்பர் அன்றாடம் கோவிலுக்கு வந்து வணங்கக்கூடியவர், அவ்வளவுதானே, நாளைக்கே நான் ஒரு குழல் விளக்கை கொண்டு வந்து பொருத்தி விடுகிறேன் என்றார். பூசாரி மகிழ்ச்சி அடைந்தார். மறுநாள் குழல் விளக்கு பொருத்தப்பட்டது. விளக்கு எதற்கு கேட்டார் அவர்? விளக்கின் மூலம் ஒளி பெருகி அந்த ஒளியின் மூலம் இருள் விலகும் என்பதற்காகத்தான். ஆனால் கொடுத்த நண்பர் என்ன செய்தார்? அந்த விளக்கில் சிவப்பு வண்ணத்தில் பட்டையாக ராமநாதன் செட்டியார், அல்லது என்னடா செட்டியாரை பற்றி சொல்கிறானே என்று கோபப்படாதீர்கள், எந்த பெயராவது வைத்துக் கொள்ளுங்கள், ஆறுமுக நாடார். இவ்வளவு பெரிதாக இவன் சிவப்பு வண்ணத்தில் எழுதி வைத்திருக்கிற பொழுது அதற்கு பிறகு அதை தாண்டி வருகிற வெளிச்சம் என்பது இன்னும் இருட்டாகிறது. எந்த நோக்கத்திற்காக இவன் விளக்கை கொடுக்க வேண்டும் என்றானோ அந்த நோக்கமே பாழ்பட்டு போனாலும் விளம்பர பசி நம்மில் பலருக்கு, ஏன் நம் தலைவர்களுக்கே எது விளம்பரம் எது புகழ் என்றே தெரியாது. அவர்களுக்கு விளம்பரம் எல்லாம் புகழாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகத்தில் அமர சிற்பங்கள் எவையாக இருந்தாலும் அந்த சிற்பத்தை செதுக்கியவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள். நான் இப்பொழுது 10 நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் அந்த ஒரு சிலையையும் பார்த்த பொழுது சிலிர்த்து போனேன். ஆனால் அந்த சிலையை வடித்த சிற்பி யார்? சிற்பிக்கு விலாசம் எது தெரியுமா? அவன் செதுக்கிய சிற்பம் தான். அவனுடைய சிற்பம் வாழுகிற வரையில் சிற்பி வாழுகிறான். சிற்பம் தான் அவன் விலாசமே தவிர அந்த சிற்பத்துக்குள் ஒரு பெயரை போட்டு தன்னை கொச்சைப்படுத்திக் கொள்ள அவன் விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எனவே நம்முடைய மூதாதையர்கள் தங்களை முகம் காட்டியதில்லை, தங்களை இனம் காட்டியதில்லை. அதனால் பலருடைய வரலாறு நமக்கு உண்மையாக தெரியவில்லை. இப்பொழுது திருமூலனை நீங்கள் பாருங்கள். திருமூலனை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரே ஆதாரம் பெரிய புராணம் தான். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் விளக்குகிற பொழுது திருமூலரை பற்றி அவர் விளக்கம் தருவதிலிருந்துதான் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது திருமூலனை எடுத்துக்கொண்டால் அவன் கைலாய மலையிலே இருந்தவன். கைலாய மலையிலே இருந்தவன் புதிய மலையிலே தங்கியிருந்த அகத்தியனை பார்க்க வேண்டும் என்ற ஆசைக்கு உட்பட்டு அங்கிருந்து புறப்படுகிறான். இது பெரிய புராணம் சொல்லுகிற செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கைலாய மலையிலே இருந்து இறங்கி திருக்கேதாரத்திற்கு வந்து திருக்கேதாரத்தில் சிவனை வழிபட்டு அதற்கு பிறகு கங்கையை அடைந்து கங்கை கரையிலே இருக்கிற காசியில் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு காசியிலே இருந்து ஸ்ரீசைலம் வந்து ஸ்ரீசைலத்திலே இருந்து திருக்காலத்திக்கு வந்து திருக்காலத்தியில் ஆண்டவனை தரிசித்து விட்டு திருக்காலத்திலே இருந்து திருவாலங்காட்டுக்கு வந்து திருவாலங்காட்டிலே சிவனை தரிசனம் செய்து திருவாலங்காட்டிலே இருந்து காஞ்சிக்கு சென்று காஞ்சி ஏகாம்பரநாதரிடம் நெஞ்சம் கலந்து அதற்கு பிறகு அங்கிருந்து சிதம்பரம் வருகிறான். தில்லை சேர்ந்தான். தில்லையில் சிதம்பரநாதனை பார்த்து பரவசமடைந்து அங்கே சில நாட்கள் தங்கி இருந்தாலும்
ஆனால் பொதிய மலையில் தங்கி இருக்கிற அகத்தியனை காண வேண்டுமே என்கிற ஆசையினால் அவன் மேலும் தன் பயணத்தை தொடங்குகிற பொழுது திருவாவடுதுறையை வந்து அடைகிறான். திருவாவடுதுறையில் அவன் வந்து நடந்து கொண்டிருக்கிறான். திருவாவடுதுறையை கடக்க பார்க்கிறான். திருவாவடுதுறையில் அதற்கு முன்பே கோயிலுக்கு சென்றான். திருவாவடுதுறையிலே இருக்கக்கூடிய ஆலவாய் அழகன் இவன் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று இறை உளம் நினைக்கிறது. தான் இங்கேதான் இருந்தாக வேண்டும் என்பது போல இவனுக்குள்ளும் ஒரு உள்ளுணர்வு பிறக்கிறது. ஆனாலும் அகத்தியனை பார்ப்பதற்காகத்தான் கைலாயத்திலே இருந்து நாம் காலெடுத்து வைத்தோம். எனவே நாம் புறப்பட்டாக வேண்டும் என்ற முடிவோடு இவன் புறப்படுகிறான். அவன் செல்லுகிற பொழுது பசுக்கள் எல்லாம் கூடி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றன. கோவென்று கதறுகின்றன, கண்ணீர் விடுகின்றன. ஏன் இந்த பசுக்கள் இப்படி கண்ணீர் விட்டு அரற்றுகின்றன என்று தெரியாமல் அங்கே போய் பார்த்தால் ஒரு இடையன் இறந்து கிடக்கிறான். அவனுடைய பெயர்தான் மூலன். திருமூலனுடைய சொந்த பெயர் நமக்கு தெரியாது. அவனுடைய பெயர் மூலன். அந்த மூலன் அந்த சாத்தனூர் என்கிற பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்களின் பசுக்களை எல்லாம் கொண்டு வந்து அவற்றை புல்மேய செய்து அவற்றினுடைய தாகத்தை தவிர்த்து காலை முதல் மாலை வரை அவற்றை கண்காணித்து பிறகு மாலை முடிகிற நேரத்தில் அவன் ஒவ்வொரு வீட்டில் அந்தந்த வீட்டிற்குரிய பசுக்களை கொண்டு போய் சேர்ப்பது வழக்கம். இப்பொழுது இந்த பசுக்கள் அனைத்தும் இறந்து கிடக்கிற இந்த மூலனை பார்த்து அழுகின்றன. பசுவுக்கு இருக்கிற பாசம் கூட இன்றைக்கு மனிதனுக்கு இல்லை. பக்கத்தில் 20 கிலோமீட்டர் தொலைவில் லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்கள் செத்த பொழுது நாம் என்ன அதிர்ந்தா போனோம்? பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கரிக்கட்டையாக குவியல் குவியலாக நம்முடைய சொந்த சகோதரர்களை அங்கே சாகடித்த செய்தி வந்து சேர்ந்த பொழுது நாம் சாப்பிடாமலா இருந்து விட்டோம்? ஆயிரக்கணக்கான தமிழச்சியர், எம்குல தமிழ் பெண்கள் வன்புணர்ச்சியினாலே கற்பிழந்து சொல்ல முடியாத சோகங்களை இன்றைக்கும் வதை முகாம்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிற பின்னாலும் நம்மில் எத்தனை பேர் கிளர்ந்து விட்டோம்? நாம் கிளர்ந்திட மாட்டோம். நாம் சுயநலமாகவே சுருங்கிவிட்டவர்கள். நாம் ரொம்ப சுயநலமாக சுருங்கிவிட்டோம். இதைத்தான் ஜெயகாந்தன் முதலில் ஒரு கதை எழுதினார். நண்பர்களே, தாயினுடைய அன்புக்கு ஈடானது ஒன்றுமில்லை என்று சொல்கிறோம். ஆனால் தாயே சுயநலமானவள் என்பதை ஜெயகாந்தன் தன் கதையிலே எழுதினான். ஒரு தாய் இருக்கிறாள். தன்னுடைய மகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு அந்த குழந்தையை அழகுபடுத்தி அதனுடைய கூந்தல் முடித்து அதற்கு பள்ளிக்கு வேண்டிய புத்தகத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாள். அது நடந்து செல்லுகிற அழகை வாசலிலே இருந்து கடைசி வரை கண்டுகளிக்கிறாள். அந்த குழந்தை சென்றது. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு பெண்மணி ஓடி வருகிறாள். ஐயோ, அங்கே லாரியில் ஒரு பெண் குழந்தை அடிபட்டு செத்து கிடக்கிறது, ஊரெல்லாம் கூடியிருக்கிறதே, உனக்கு தெரியாதா என்றார். இப்பொழுதுதானே நம்முடைய குழந்தையை நாம் அனுப்பினோம், நம்முடைய குழந்தை தான் லாரியிலே சிக்கி செத்து விட்டதோ என்று நினைத்த கணத்திலேயே பதறியடித்துக் கொண்டு இந்த பெண் ஓடினாள். அங்கே கூட்டமாக இருக்கிறது. கூட்டம் முழுவதையும் தள்ளிக்கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டு ஓடி போய் பார்க்கிறாள். பார்த்த கணத்தில் அந்த குழந்தை அவள் குழந்தை இல்லை. அவள் குழந்தை இல்லை என்று தெளிவு வந்த அடுத்த கணமே அவளுடைய ஒப்பாரி நின்று விட்டது. உடனே அவள் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறாள். ஆண்டவனே, நல்ல வேளை என் குழந்தைக்கு ஆகவில்லை. தாய், தாய், அன்பின் வடிவான தாய். எந்த குழந்தை செத்து கிடந்தாலும் அது இன்னொரு தாயினுடைய குழந்தை அல்லவா என்கிற துடிப்பும் தவிப்பும் வந்தால்தான் தாய். என்னுடைய குழந்தை இல்லை என்ற கணத்திலேயே எனக்கு மகிழ்ச்சி வந்து விட்டால் தாயின் தத்துவமே தகர்ந்து போய்விடுகிறதே. சுயநலமாகவே நாம் வாழ பழகிவிட்டதனுடைய விளைவு. அதனால் இதை நான் சொல்கிறேன். பசு அழுகிறது. இந்த பசுக்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது இவர் பார்த்தார். என்னடா செய்வது? இந்த யோகி பார்க்கிறார், சிவயோகி பார்க்கிறார். இந்த பசுக்களின் துயரத்தை துடைக்க வேண்டும் என்றால் ஒரு வழிதான் இருக்கிறது. செத்து கிடக்கிற மூலன் திரும்ப எழுந்து நிற்க வேண்டும். இவருக்கு கூடுவிட்டு கூடுவாயும் கலை நன்றாக தெரியும். எனவே அவர் என்ன செய்கிறார்?
தன்னுடைய உடம்பிலிருந்து உயிர் வெளியே வருகிறது. வந்தவுடன் தன் உடம்பை ஒரு இடத்தில் பாதுகாப்பான இடத்திலே வைத்து உடம்பிலே இருந்து உயிரை வெளியே கொண்டு வருகிறார். அந்த உயிரை இந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே செலுத்துகிறார். மூலன் எழுந்து நின்றான். உயிர்தானே இயக்குகிறது. மூலன் எழுந்து நின்றான். மூலன் எழுந்து நின்றதை பார்த்ததும் பசுக்கள் அனைத்தும் ஆனந்தத்திலே திளைத்தன. உடனே அழுவதை நிறுத்தின. சரி, அந்த பசுக்கள் பிறகு மேய்ந்து முடித்து வீடு திரும்புகிற வரை இவன் காத்திருக்கிறான். வீடு திரும்புகிற பசுக்கள் அந்தந்த வீட்டிற்கு போகிற வரை இவன் உடன் செல்கிறான். எல்லா பசுக்களும் அந்தந்த வீட்டுக்கு சென்று சேர்ந்து விட்டன. இவன் வீதியில் நின்று கொண்டிருக்கிறான். இவன் வீதியில் நின்று கொண்டிருக்கிற பொழுது இதுவரை வந்து சேரவில்லையே நம்முடைய கணவன் என்ற கலக்கத்தோடு தேடிக்கொண்டு வருகிற மூலனுடைய மனைவி இவனை பார்த்ததும் ஆஹா நம்முடைய கணவர் வந்து விட்டார் என்கிற மகிழ்ச்சியோடு வாருங்கள் வீட்டிற்கு போகலாம் என்று கையை பிடித்து இழுக்கிறாள். உடனே அந்த மூலனுக்குள்ளே இருப்பவன் யார்? சிவயோகி. அவன் இவளுடைய கணவன் இல்லை. அதனால் அவன் கையை விடுவித்துக் கொண்டு என்னை நீ தொடாதே என்கிறான். உன்னுடைய மனைவி அல்லவா நான் ஏன் உங்களை தொடக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? இல்லை, என்னை நீ தொடாதே என்று சொல்லிவிட்டு அவன் ஊருக்கு பொதுவாக இருக்கிற ஒரு மடத்திலே போய் உட்கார்ந்து விடுகிறான். இவளுக்கு வேறு உறவு கிடையாது, உற்றார் கிடையாது, யாரும் கிடையாது. அவளுக்கு இருக்கிற ஒரே உறவு அவளுடைய கணவன் மூலன்தான். எனவே இரவு முழுவதும் இவள் கண்ணீர் சிந்துகிறாள். காலையில் எழுந்ததும் ஊர் மக்களிடம் போய் தன்னுடைய குறையை சொல்லி நியாயம் கேட்கிறாள். ஊர் பெரியவர்கள் ஒன்று திரண்டு எங்கே அந்த மூலன் இருக்கிறான் என்று பார்க்க வரும் பொழுது அவன் பொது மடத்தில் சிவயோக நிலையில் அமர்ந்திருக்கிறான். சிவயோக நிலையில் அவன் அமர்ந்திருக்கிற பொழுது அவன் முகம் முழுவதும் தெய்வீக ஒளி பரவுகிறது. வந்து நின்றவர்கள் நெடுநேரம் நின்றார்கள். இவன் யோக நிலையிலே இருந்து விடுபடவில்லை. உடனே அவர்கள் சொன்னார்கள், அம்மா, உன்னுடைய கணவன் நேற்று வரை சாதாரண மூலன். இப்பொழுது அவனுடைய நிலையை பார்த்தால், அவனுடைய முகத்தை பார்த்தால், அந்த முகத்திலே இருந்து வருகிற வெளிச்சத்தை, ஒளியை பார்த்தால் அவன் ஆன்மபலம் பெற்றவனாக இறைவனை நோக்கி நடப்பவனாக போய்விட்டான் என்று நினைக்கிறோம். இனி அவன் உன்னை தீண்ட மாட்டான், உன்னோடு அவன் வாழ மாட்டான், அவனை மறந்துவிடு என்று சொல்லி அந்த பெண்ணை இவர்கள் வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். இவர்கள் சென்ற பிறகு இந்த மூலன் கண் விழிக்கிறான். தன்னுடைய சொந்த உடம்பில் மறுபடியும் இந்த உயிரை பாய்ச்சுவதற்காக தேடிக்கொண்டு போனால் அந்த இடத்தில் அந்த உடம்பு இல்லை. அப்பொழுது இவன் சிந்திக்கிறான், இந்த திருவாவடுதுறையில் நாம் மூலனாக இருந்துதான் ஏதோ காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று இறைவன் கருதியிருக்கிறான் என்று முடிவெடுத்து அங்கேதான் இருந்தான். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று திருமூலனே சொல்கிறான். மூலன் உரை செய்த 3000 தமிழ். அப்படி என்றால் 3000 பாடல்களை திருமூலன் பாடியிருக்கிறான். 3000 பாடல்கள் பாடலாம். 10,000 பாடல்களை கம்பன் ராமாயணமாக பாடி வைத்து விட்டு போகவில்லையா? 3000 பாடல் பாடலாம். ஆனால் எங்கே சிக்கல் இருக்கிறது என்றால், 1000 வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் இவன் எழுதினான். ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மூலன் 3000 பாடல்கள் எழுதினான் என்று பேசப்படுகிறது. இதை பெரிய புராணம் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு என்றால் இன்றைக்கு 3000 பாட்டுக்கு மேல் இருக்கிறது. இடையில் இடைச்செருகல்கள் நிறைய வந்து சேர்ந்து விட்டன. ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு என்றால் 3000 பாட்டு எழுதுவதற்கு மூலன் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும். 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகத்தான் சேக்கிழார் சொல்கிறார். காரணம், இவன் சித்தன். சித்தர்களிலேயே மூல சித்தன் இவன். சித்தர் வரிசை திருமூலனிலிருந்துதான் தொடங்குகிறது. எனவே சித்தனாக இருப்பவன் தன்னுடைய காற்றை, சுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி அடக்குவது என்ற வித்தையை அறிந்து கொண்டால் அவனுடைய ஆயுளை அவன் நீட்டித்துக் கொள்ள முடியும் என்பது இன்றைக்கும் இருக்கக்கூடிய உண்மை. அது இன்றைக்கும் இருக்கக்கூடியதுதான். எனவே இந்த வடகலை பிங்கலை என்று 2 வழியாக, வடகலை பிங்கலை என்றால் வேறொன்றுமில்லை. வடகலை என்றால் வடநாசித்துவாரம், பிங்கலை என்றால்
இங்கே வலது நாசித்வாரம், வடகலை என்றால் இடநாசித்வாரம். இடது நாசித்வாரத்திற்கு வடகலை, வலது நாசித்வாரம் பிங்கலை. இந்த நாசித்வாரங்களின் வழியாக விடுகிற காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுவது, ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் விடுவது, இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுவது, பிறகு இவற்றை உள்ளே இரண்டு பக்கமும் இழுக்கக்கூடியதை உள்ளே கொண்டு போய் நிறுத்துவதுதான் கும்பம் என்று சொல்கிறோம். எனவே இந்த ரேசகம் பூரகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பக்கம் இழுக்கிற காற்றை ஒரு இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினால் அது கும்பம் என்று சொல்கிறோம். அப்படி நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவனுடைய ஆயுள் கூடிக்கொண்டே போகும் என்கிறார்கள். அதே போன்று இந்த முதுகுத்தண்டுடைய கீழ் முனையிலே மூலாதாரம் இருக்கிறது. இந்த மூலாதாரத்திலிருந்து உச்சம் வரையில், முதுகுத்தண்டின் உச்சம் வரையில் பார்த்தால் 7 சக்கரங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகஸ்ரம் என்று 7 சக்கரங்கள் இருப்பதாக சொல்கிறார். இந்த உயிர் சத்தை, ஜீவசக்தியை ஒவ்வொரு சக்கரமாக நீங்கள் ஏற்றிக்கொண்டே வந்து 7வது சக்கரத்திலே நின்றுவிட்டால் 1000 இதழ் கொண்ட தாமரை மலர்வது போல் உங்களுக்குள்ளே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டு அப்பொழுதுதான் இறை அனுபவத்தை முற்றாக பெற்று பேரின்பம் என்றால் என்னவென்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை நீங்களும் நானும் செய்ய முடியாது. அதை நாம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் நாளைக்கு உட்கார்ந்து இனிமேல் பட்டு இந்த 7 சக்கரத்தையும் நாம் செய்து பார்த்து விடுவது என்று தொடங்கி விடாதீர்கள். சிக்கலில் போய் முடியும். அது சிலவற்றை பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர்கள் தான் செய்ய வேண்டும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சிலவற்றை செய்யலாகாது என்பது நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிற நெறி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இதன்படி நீண்ட காலம் வாழலாம். ஆனால் 3000 ஆண்டுகள் திருமூலன் வாழ்ந்திருப்பானா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. நாம் எப்பொழுதும் ஆராய்ச்சி மனோபாவத்தோடு தான் பிரச்சனைகளை அணுக வேண்டும். சேக்கிழார் சொல்லிவிட்டார், சரி திருமூலன் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தான் என்ற முடிவிற்கு வரலாமா என்றால் நான் அப்படி வரவில்லை. நம்மை விட திருமூலன் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருப்பான், அதில் சந்தேகம் இல்லை. நாம் 100 ஆண்டுகளே வாழ முடியவில்லையே. நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம். இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு என்னென்ன சிரமப்படுகிறோம். ஆனால் யாராவது சிந்தித்திருக்கிறோமா? அதிகபட்சம் நமக்கு வாழ்க்கையை 100 ஆண்டு தான். 100 ஆண்டு என்றால் நிறைவாழ்வு, பெருவாழ்வு. 100 ஆண்டு என்றால் 365 × 100 36,500 நாட்கள் தான். 100 ஆண்டு வாழ்ந்தாலே 36,500 நாட்கள் தான் இந்த மண்ணில் இருக்க முடியும் நண்பர்களே. 1,00,000 ஆண்டு 1,00,000 நாட்கள் இருந்தால் என்ன ஆவது? 36,500க்கே இந்த கதி என்றால் 3 மடங்கு கூடினால் என்ன கதி? மும்மலங்கள் கூடிக்கொண்டே போகும், ஆணவம் ஏறிக்கொண்டே போகும், கண்மம் வளர்ந்து கொண்டே போகும், மாயை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் சிலர் வாழ்கிறார்கள் 100 வயது தாண்டி, இல்லையா? இன்றைக்கு ஜப்பானில் 100 வயது தாண்டி வாழக்கூடியவர்கள் மிக அதிகமானவர்கள் ஜப்பானிலே தான் இருக்கிறார்கள். இங்கே ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்கிற பொழுது திருமூலன் 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், ஏன் 150 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பானா? ஒரு கேள்வி. சரி, இந்த கேள்வி வைத்துக் கொண்டு ஆராய்கிற பொழுது திருமூலனே என்ன சொல்கிறான்? நான் மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஒரு ஆண்டுக்கு 1 என்பது நீங்கள் பார்த்தால் எப்படி நான் நினைக்கிறேன், திருமூலன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் அனைத்தையும் பேனா எடுத்தேன், பேப்பர் எடுத்தேன், எழுதி முடித்தேன் என்று எழுதக்கூடிய பாடல்கள் இல்லை. ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் நாம் சென்று அதனுடைய பொருளை தேடி பார்க்கிற பொழுது ஒரு ஆண்டு முழுவதும் சிந்தித்து 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 தன்னுடைய சிந்தனையை செதுக்கிய பின்புதான் இப்படி ஒரு பாடலை கொண்டு வந்து சேர்க்க முடியும். எனவே சேக்கிழார் என்ன நினைக்கிறார்? ஒவ்வொரு பாடலும் ஓராண்டு முழுவதும் சிந்தித்தால்தான் இவனுக்குள்ளே இப்படி ஒரு பாடல் வந்து பிறந்திருக்க முடியும் என்று கருதுகிற நிலையில் 3000 பாடலை இவன் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து தந்தான் என்று சொல்வதன் நோக்கமே அந்த பாடலின் சிறப்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான்.
எனவே பாடலின் சிறப்பை நாம் பார்க்க வேண்டும். இதில் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அவ்வை சொல்லிவிட்டு போயிருக்கிறாள். எனவே திருக்குறளில் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை நீங்கள் திருமந்திரத்தில் தேடலாம். திருமந்திரத்தில் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை திருக்குறளில் தேடலாம். எல்லாம் ஒரு வாசகம்தான் என்று பேசுகிற அவ்வையை நினைந்து நாம் திருமந்திரத்திற்குள்ளே நுழைகிறோம். திருமந்திரத்திற்குள் நுழைகிற பொழுதே நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். இப்பொழுது மந்திரம் என்று ஏன் வைத்தான்? அதற்கு தொல்காப்பியன் அழகாக விளக்கம் கொடுக்கிறான். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. நீங்களும் நானும் பேசுவதெல்லாம் மந்திரம் இல்லை. நாம் தான் காலையிலிருந்து இரவு வரை பேசிக்கொண்டே இருக்கிறோமே. வார்த்தையின் வலிமை தெரியாமலேயே வாய் திறந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் நாம். எனவே நம்முடைய பேச்சு மந்திரமாகாது. யாருடைய பேச்சு மந்திரமாகும்? நிறைமொழி மாந்தர், அறிவின் நிறை நிலையிலே நிற்கக்கூடிய ஆன்றவின் தடங்கிய சான்றாண்மை மிக்க ஞானியை போல் இருக்கக்கூடியவன் எவனோ அவன் ஆணையிட்டு சொல்வது எதுவாக இருந்தாலும் அதுதான் மந்திரம். மந்திரம் என்றால் நீங்கள் நினைக்கிற மாய மந்திரம் கிடையாது. இது இங்கே மிக தெளிவாக நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. இதையேதான் திருவள்ளுவனும் சொல்கிறான். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். எனவே சான்றாண்மை மிக்கவர்கள் நமக்காக சிந்தித்திருக்கிறார்கள். சிந்தித்து நமக்கு வாழும் வழியை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு நான் சொன்னாலே அதில் ஒரு மணி நேரம் ஓடிவிடுமோ என்று இப்பொழுது நான் கவலைப்படுகிறேன். நீங்கள் முதல் திருமந்திரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தால் முதலில் நீங்கள் பாடலை பிள்ளையார் வணக்கத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்றுதான் திருமந்திரத்தில் கடவுள் வாழ்த்தாக முதல் பாடல் இருக்கிறது. ஆனால் அந்த பாடல் முதல் பாடலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று, அந்த பாடலை திருமூலன் எழுதியிருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களிடம் விளக்குவதென்றால் அதற்காகவே நான் 1 மணி நேரம் பேச வேண்டி இருக்கும். பிறகு அது ஆராய்ச்சி வகுப்பு நடத்துவது போல ஆகிவிடும். பிறகு நீங்கள் யோசிப்பீர்கள், மார்கழி மாதத்தில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா என்று. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், மணிவாசகருடைய காலத்துக்கும் முற்பட்டவன் தான் திருமூலன். நீங்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் என்ற மூவர் இருக்கிறார்களே, மூவருக்கும் முற்பட்டவர் மணிவாசகர். மணிவாசகர் 4ஆம் நூற்றாண்டு என்றால் மணிவாசகருக்கும் முற்பட்டவனாகத்தான் திருமூலன் தெரிகிறான். அப்படியானால் திருமூலன் காலத்தில் பிள்ளையார் வழிபாடு தமிழ்நாட்டில் வந்து சேரவில்லை. பல்லவர்கள் காலத்திலேதான். பல்லவர்கள் காலத்தில் மகேந்திரவர்மன் இருந்தான். புலிகேசியால் அவன் தோற்கடிக்கப்படுகிறான். பிறகு மகேந்திரவர்மனுடைய மகன் நரசிம்மவர்மன் புலிகேசியின் மீது படையெடுத்தான். பரஞ்சோதி இவனுடைய படைத்தளபதி சென்று 2ஆம் புலிகேசியை வென்று வாதாபியை தீக்கிரையாக்கி அங்கே இருக்கிற பிள்ளையார் சிலையை பார்த்து இவன் நெஞ்சம் பறிகொடுத்து அவன் இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகுதான் பிள்ளையார் வழிபாடு. சங்க இலக்கியங்களில் நீங்கள் பிள்ளையாரை பார்க்க முடியாது. பிள்ளையார் என்ற பதமே முருகனைத்தான் குறிக்கும். எனவே சிவனுடைய பிள்ளையாக முருகனைத்தான் குறிக்கும். பிள்ளையாராக நாம் இன்று பார்க்கிற பிள்ளையார் வழிபாடு பல்லவர் காலத்தில் வந்து சேர்ந்ததனால் பல்லவர்களுக்கு முற்பட்டவனாக இருந்த திருமூலன் வழங்கிய திருமந்திரத்தில் இந்த பாடல் கடவுள் வாழ்த்தாக இருக்கிற முதல் பாடல் இந்த 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்பது இல்லை. சரி, அப்படியானால் எது முதல் பாடல்? அவனுடைய 2ஆம் பாடலாக பேசப்படுகிற அதுதான் முதல் பாடல். இந்த ஒரு பாடலை மட்டும் நாம் 1 மணி நேரம் பேசலாம். இப்ப அந்த பாடலை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். யார் சிவன், யார் பரம்பொருள்,
பரம்பொருளை பற்றி திருமூலன் ஒரு விளக்கம் தருகிறான், காட்சிப்படுத்துகிறான். ஒன்றவன் தானே, அவன் ஒன்று, ஒன்றவன் தானே. இரண்டவன் இன்னருள், ரெண்டு, ஒன்றே ரெண்டாகிறான். இரண்டவன் இன்னருள். நின்றனன் மூன்றினுள், அவனே மூன்றாகிறான். நான்கு உணர்ந்தான், அவன் நான்காகிறான். ஐந்து வென்றனன், ஐந்தானான். ஆறு விரிந்தனன், ஆறானான். ஏழு உம்பர் சென்றனன், ஏழானான். தான் இருந்து தான் உணர்ந்து எட்டே. இதுதான் திருமூலன் வழங்கிய முதல் கடவுள் வாழ்த்து பாடல். ஒன்றிலிருந்து தொடங்கி 8 வரை வந்தான். இதைத்தான் கண்ணதாசன் படித்தான். இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அவன் படித்தான். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்து தான் உணர்ந்து எட்டே. திருமூலன் திருமந்திரத்தில் சொல்கிறான். இதை உள்வாங்கிக் கொள்கிறான் கண்ணதாசன். ஒரு சாதாரண சினிமாவில், கந்தன் கருணை படமா அது திருவிளையாடலா எனக்கு தெரியவில்லை, திருவிளையாடல் என்று தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் கே பி சுந்தராம்பாள் பாடுவதற்காக எழுதப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலில் திருமந்திரத்தின் சாரத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான் கண்ணதாசன். நீங்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டும். நீங்கள் ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்து தான் உணர்ந்து எட்டே. உங்களில் எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆனால் கண்ணதாசன் பாடுகிறான் பாருங்கள். ஒன்றானவன், சிவனாக இருப்பதனால் இவன் ஒன்றானவன், உருவில் இரண்டானவன். அர்த்தநாஸ்வரி நாரீஸ்வரி கோலத்தில் பார்வதியோடு சேர்ந்ததனால் இவன் இரண்டானவன். உருவான செந்தமிழில் மூன்றானவன். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன். ரிக்கியசூர் சாம அதர்வன வேதம் சொன்னேனே. நன்றான வேதத்தில் நான்கானவன், நம சிவாய என ஐந்தானவன். இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், அறுசுவை. இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். சரிகம பதனி. இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், வகை சித்தி. நீங்கள் மகிமா, லகிமா, அனுமா, கரிமா என்றெல்லாம் பேசுகிறோம். ஈசத்துவம், வசித்துவம் என்றெல்லாம் பேசுகிற 8 வகை சித்தர்கள் கையாண்ட சித்துகளை அதை சொல்கிறானவன். சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச வித்தானவன். 10ஆனவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன். முற்றானவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவை ஒன்று தான் என்று சொன்னானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன். தான் பாதி உமை பாதி கொண்டானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். காற்றானவன், ஒளியானவன், நீரானவன், நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பின் ஒளியாகி நின்றானவன். இதுதான் கண்ணதாசன். எனவே இது எங்கிருந்து அவனுக்கு வருகிறது? திருமந்திரத்தில் இருந்து. ஆனால் திருமந்திரத்தில் இவன் எப்படி, திருமூலன் எப்படி சொல்கிறான் என்று பார்க்கணும். ஒன்றவன் தானே என்றால் ஒன்று பரம்பொருள், ஒன்றுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் சிவம். சிவம் ஒன்றுதான், இறைவன் ஒன்றுதான். அதனால் உயிர்கள் உய்யும் பொருட்டு அவன் ஒருவனாக நிற்கிறான். ஒன்றவன் தானே. இரண்டவன் இன்னருள். 2 அருள் என்றால் 2 விதமான ஆற்றலை அவன் பயன்படுத்துகிறான். ஒன்று வனப்பு ஆற்றல், இன்னொன்று நடப்பு ஆற்றல். வனப்பு ஆற்றல் என்பது பராசக்தி, நடப்பு ஆற்றல் என்பது ஆதிசக்தி, சிவன். சிவனும் சக்தியும் 2 ஆற்றல்கள்.
எனவே இரண்டாக அவன் நிற்பது இரண்டு ஆற்றலாக நிற்கிறான். பிறகு நின்றனன் மூன்றினுள் என்றால் அன்பு, அறிவு, ஆற்றல் என்ற மூன்றுக்குள் இறைவன் வந்து நின்று விடுகிறான். அதுதான் இச்சை, ஞானம், கிரியை. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்கிறோமே, இச்சை, ஞானம், கிரியை தான் இங்கே அன்பு, அறிவு, ஆற்றல் என்ற மூன்றுக்குள்ளே அவன் வந்து நிற்கிறான். பிறகு நான்கானவன் தெளிவாகிறது. நான்கு உணர்ந்தோன், நான்கு மறைகளாக நிற்பவன். ஐந்து வென்றனன், ஐம்பொறிகளை வென்றவன். ஐந்தவித்தான் என்பதுதானே இறைவன். எனவே ஐந்து பொறிகளையும் வென்றவன் அவன் என்பதனால் ஐந்தானவன். அதே நேரத்தில் ஐந்து பொறிகளை வென்றவன் என்பது மட்டுமல்ல, அவன் ஐந்து தொழில்களை நடத்துபவன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஐந்து தொழில்களை அவன் நடத்துகிறான். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்து தொழில்களை அவன் நடத்துவதால் அவன் ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன். ஓர் உயிரிலிருந்து ஆறு அறிவு பெற்ற உயிர்கள் வரை அனைத்துக்குள்ளும் அவன் விரிந்து நிற்பவன். ஏழு உம்பர் சென்றனன், ஏழு அண்டங்களை அவன் கடந்தவன். தான் இருந்து தான் உணர்ந்து எட்டே என்றால் எட்டு நிலைகளில் அவன் நிற்பவன். நிலம், நீர், நெருப்பு, வளி, விசும்பு, நிலா, சூரியன், பகலவன், புருடன், புருஷன் ஆக எட்டு வகை வடிவங்களில் அவன் நிற்பவன். அவனை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார். சரி, திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. 3000 பாடல்களையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுபவன். இந்த 3000 பாடல்களையும் நான் படித்தவன் இல்லை. நான் அவற்றுக்குள் தேடி தேடி எனக்கும் என்னுடைய சமூகத்திற்கும் இப்பொழுது எதை சொன்னால் பயன் தரும் என்று பார்க்கிற பொழுது 365 பாடல்கள், ஒரு நாளுக்கு ஒரு பாடல் என்பது வீதம் 365 பாடல்களை தொகுத்து வைத்துக் கொண்டு அவற்றுக்குள்ளே நீங்கள் சென்றாலே வாழும் வழியை வகுத்துக் கொள்ள முடியும். இந்த 365 பாடல்களில் நீங்கள் சென்றால் எளிதாக பொருள் காணலாம். பல பாடல்களுக்கு நேரிடையாக பொருள் காண முடியாது. இப்பொழுது ஒரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள். இவையெல்லாம் மறைபொருள் அமைந்த மந்திரங்கள். வெளிப்படையாக இருக்காது, மறைந்திருப்பதனாலே தான் அது மறை. தெய்வீக கொள்கையை மறைத்து காட்டுவதனால் அது மறை. பேர் உண்மையை மறைத்து காட்டுவதனால் அது மறை. எனவே அந்த மறைபொருள் அமைந்த மந்திரங்களில் ஒரு திருமந்திரம் சொல்கிறேன், கேளுங்கள். வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. நன்றாக கேட்க வேண்டும் நண்பர்களே. ஏன் மார்கழி பெருவிழாவில் நம்முடைய அருட்செல்வர் பழனியப்பன் அழைக்கிற பொழுதெல்லாம் நான் ஆர்வத்தோடு வருகிறேன் தெரியுமா? இது போன்று கனமான செய்திகளை காதலிக்க கூடியவர்கள் எல்லா இடங்களிலும் இல்லை. அதுதான் முக்கியம். பிரச்சனையே எங்கே இருக்கிறது என்றால், கனமான செய்திகளை பேசுவதற்கு ஆட்கள் குறைவு. அப்படியே கனமான செய்திகளை பேசுவதற்கு ஆட்கள் புறப்பட்டு விட்டால் அதை கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப குறைவு ஆட்கள். நம்ம தமிழ்ச்சாதிக்கு என்ன புத்தி தெரியுமா? எதை கேட்டால் இவனுக்கு எள்ளளவும் பயன் இல்லையோ அதை கேட்பதற்குத்தான் ஆயிரக்கணக்கில் வந்து நிற்பான். அப்படியே ஒரு புத்தியை நாம் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை. இப்பொழுது இந்த பாடலை பாருங்கள். வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. அர்த்தம் என்ன? வழுதலை என்றால் கத்திரிக்காய். கத்திரிக்காயில் ஒரு வகை, அது வழுதலங்காய். வழுதலங் கத்திரிக்காயைத்தான் விதையாக போட்டேன், ஆனால் வளர்ந்தது பார்த்தால் பாகக்காய். வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. என்னடா இது, இப்படி ஒன்று நடந்திருக்கிறதே, எதனால் இப்படி நாம் கத்திரிக்காயை போட்டால் பாகற்காய் வருகிறது என்று யோசித்து மணலுக்குள்ளே தோண்டி பார்க்கிறேன், பூசணி புறப்படுகிறது. புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. தொழுது கொண்டோடினார் தோட்ட குடிகள்.
ஐயோ இது என்ன மாய மந்திரமோ என்று அலறி அடித்துக் கொண்டு இந்த விவசாயிகள் ஓடினார்கள். தொழுது கொண்டோடினார் தோட்டக்குடிகள், முழுதும் பழுத்தது வாழை கனியே. இவன் ஓடிய பிறகு எதிரா பழுத்து கிடக்கிறது என்றால் அங்கே வாழை பழுத்து கிடக்கிறது. இந்த பொருள், நேரடி பொருள் இந்த பாடலில் என்ன தரப்படுகிறது? கத்திரிக்காய் விதை போட்டேன், பாகற்காய் வந்தது. என்னடா இந்த அதிசயம் என்று மண்ணை தோண்டி பார்த்தேன், பூசணி பூத்தது. ஐயையோ ஏதோ மாய மந்திரம் இங்கே இருக்கிறது, பேய் பிசாசு வேலையோ என்று அலறி அடித்துக் கொண்டு ஓடினேன். ஓடின பிறகு வாழை பழுத்தது. இதுவா திருமூலர் சொல்லுகிற செய்தி? இதற்குள் திருமூலர் என்ன செய்தியை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் மந்திரம். திருமூலர் சொல்கிறார், வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. நான் கத்திரிக்காய் விதை போட்டேன், பாவக்காய் வந்தது. அது எப்படி தெரியுமா? நான் யோகம் பயின்றேன். யோகம் பயின்றதால் வைராக்கியம் வளர்ந்தது. வைராக்கியம் எப்பொழுது வரும்? யோகம் பயின்றால் தான் வரும். வைராக்கியம் என்பது என்ன? நீங்கள் மறைந்துவிட்ட பரமாச்சாரியார் ரொம்ப அழகாக வைராக்கியத்திற்கு ஒரு விளக்கம் சொல்வார். இப்பொழுது 87 வயதாகி இருக்கிற என்டி திவாரி கதையை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் பரமாச்சாரியார் வைராக்கியத்திற்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார். என்ன தெரியுமா? உலக புகழ் பெற்ற ஒரு ஜிலேபி கடை இருக்கிறது. எவன் வந்தாலும் அந்த கடையில் 1 கிலோ ஜிலேபி வாங்கி அவன் பார்சல் செய்து கொண்டு போகாமல் இருக்க மாட்டான். அவ்வளவு புகழ் பெற்ற ஜிலேபி கடை. இது நான் சொல்லவில்லை, பரமாச்சாரியார் சொன்னது. அந்த ஜிலேபி கடைக்கு பக்கத்து வீடு, பக்கத்து வீட்டில் இருக்கிறேன் நான். எங்கெங்கோ இருப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த ஜிலேபியை வாங்கி கொண்டு போகிறார்கள். ஜிலேபியின் பக்கத்தில் இருக்கிற நான் அந்த ஜிலேபியை வாங்கவில்லை என்றால் அதற்கு பெயர்தான் வைராக்கியம். ஜிலேபிக்கு நடுவிலே நின்று கொண்டு ஜிலேபி சாப்பிடாமல் இருப்பது. ஆனால் இப்பொழுது ஜிலேபி கிடைக்காமற் போனாலும் ஜிலேபியை வரவழைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே வைராக்கியம் என்பது என்ன? அத்வான காட்டிலே போய் அமர்ந்து கொண்டு, பரமாச்சாரியர் அழகாக சொல்கிறார், ஜிலேபியே கிடைக்காத அத்வான காட்டில் நின்று கொண்டு நான் ஜிலேபி சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அது வைராக்கியம் இல்லை. உன் பக்கத்தில் கிடைப்பது உலக புகழ் பெற்ற ஜிலேபி, ஆனால் அதை நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்கிறாயே, அதுதானடா வைராக்கியம். கிடைப்பதை எல்லாம் அனுபவித்து விடுவது என்று அலையக்கூடிய சமூகத்தில் எதையும் தள்ளி விடுவது என்கிற வைராக்கியம் எப்பொழுது வரும்? யோகம் பயின்றால் தான் வரும். எனவே யோகம் பயின்றால் வைராக்கியம் வளர்ந்தது. வைராக்கியம் வளர்ந்ததனால் என்ன செய்தேன்? புழுதியை தோண்டினேன். புழுதியை தோண்டினேன் என்றால் என்ன பொருள் தெரியுமா? தத்துவங்களை ஆராய்ந்தேன். தத்துவங்களை ஆராயத் தொடங்கினேன். தத்துவங்களை ஆராய்ந்தேன், சிவம் வெளிப்பட்டது. பூசணி பூத்தது என்கிறானே, எப்பொழுது சிவம் வெளிப்படும்? தத்துவங்களை ஆராய்கிற போதுதான். தத்துவம் என்றால் தமிழில் என்ன பொருள்? உண்மை. தத்துவம் என்றால் உண்மை. தத்துவம் என்கிற பொழுது தத்துவம் என்றால் அது அதுவாகவே இருப்பது. அது அதுவாகவே இருப்பது என்ன பெருமை என்று கேட்கிறீர்களா? படைப்பு காலம் தொட்டு பிரளய காலம் வரையில் அது தன்மை மாறாமலே இருப்பது. தன்னுடைய தன்மை மாறாமல் இருப்பதுதான் தத்துவம். தன்னுடைய தன்மை மாறாமல் இருப்பது எது? உண்மை. உண்மை ஒன்றுதான் என்றைக்கும் உண்மையாக இருக்கும். அதனுடைய தன்மை மாறாது. எனவே அந்த சிவம் எப்பொழுது வெளிப்படுகிறது? தத்துவங்களை ஆராய்ந்தேன், சிவம் வெளிப்பட்டது. சரி, தொழுது கொண்டோடினார் தோட்டக்குடிகள். இந்த சிவம் பூசணி பூத்த உடனே தோட்டக்குடிகள் எல்லாம் ஓடிவிட்டார்களாம். இப்பொழுது நான் தத்துவத்தை ஆராய்ந்தேன், சிவம் வெளிப்பட்டது. சிவம் என்னுள் வெளிப்பட்ட அந்த கணமே ஐம்பொறிகளும் ஓடிவிட்டன. இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்களும் பறந்து விட்டன. இனி எந்த ஆசையும், எந்த துக்கமும், எந்த உணர்ச்சியும் என்னிடம் கிடையாது. எல்லாம் பறந்து விட்டன.
முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. கடைசியில் என்ன கிடைத்தது? பழுத்த வாழைப்பழம். நான் என்ன செய்தேன்? யோகம் பயின்றேன். யோகம் பயின்றதால் வைராக்கியம் வளர்ந்தது. வைராக்கியம் வளர்ந்ததால் தத்துவங்களை ஆராய்ந்தேன். தத்துவங்களை ஆராய்ந்ததால் சிவம் வெளிப்பட்டது. சிவம் வெளிப்பட்டதால் பஞ்சேந்திரியங்கள் பறந்து விட்டன. பஞ்சேந்திரியங்கள் பறந்ததால் ஆன்ம லாபம் கிடைத்தது. அந்த ஆன்ம லாபம் தான் பேரின்பம். பேரின்பம் தான் பழுத்த பழம். அது எனக்கு கிடைத்தது என்பது நேரடியாக பொருள் கிடைக்காது, ஆராய்ந்தெடுக்க வேண்டும். இப்படி இன்னொரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள். இதுவும் மறைபொருள் தான். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு. மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. இது என்ன பொருள்? பார்ப்பான் வீட்டில் பசு ஐந்து இருந்தது. அதை மேய்ப்பவர் இல்லாததனால் அது கண்டபடி அலைந்தது. இப்படி கண்டபடி அலைந்து கிடந்த இந்த பசுவை ஒழுங்காக கண்காணித்து அடக்கி ஆளத் தொடங்கிவிட்டால் அதனுடைய காம்பிலிருந்து குடம் குடமாய் நீ பாலை சொரிந்து எடுக்க முடியும். வெறித்து கிடக்கிற பசு, கேட்பாரற்று கிடக்கிற பசு, 5 பசுக்கள். ஏன் இந்த 5 பசுக்களும் வெறித்து கிடக்கின்றன? கேட்பதற்கு ஆள் இல்லை. கேட்பதற்கு ஆள் இல்லாததனால், மனம் போல் திரிய விட்டதனால் பசுக்கள் வெறித்து கிடக்கின்றன, பால் கிடைக்கவில்லை. அந்த பசுக்களை கட்டி போட்டு ஆள்வதற்கு ஒரு ஆள் இருந்தால் குடம் குடமாய் பால் கிடைக்கும். அப்படி என்றால் இதற்குள்ளே இருக்கிற பொருள் என்ன? இந்த 5 பொறிகளையும், கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று இருக்கிறோம் அல்லவா, இவற்றையெல்லாம் நம் வசதிக்கு விட்டு விட்டால் அது வெறித்து கிடக்கும். இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கும். இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தால் பேரின்ப பால் ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்காது. எனவே இந்த பேரின்ப பெருவெள்ளத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 பொறிகளையும் அடக்கி ஆள வேண்டும். இதுதான் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. எவ்வளவு அழகாக உள்நோக்கி சென்றால்தான் உண்மை புரியும் என்கிறேன். இன்னொரு பாடல் சொல்கிறேன், கேளுங்கள். மேலெழுந்து வாரியாக பாருங்கள். 2 கடா உண்டு இவ்வூரின் உள்ளே. உங்களுக்கு எது சொன்னால் ரொம்ப எளிமையாக புரியுமோ அந்த பாடல்களாக நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் உங்களிடம் பேசுவதற்காக வருகிறேன் என்றால் ஏதோ கையை நீட்டி கொண்டு வந்து மேடையில் உட்கார்ந்து அந்த நேரத்தில் வாயில் வந்ததையெல்லாம் பேசிவிட்டு போவதற்காக வருவதில்லை. நான் தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன். இதற்கு நிரம்ப உழைக்க வேண்டும், நிரம்ப சிந்திக்க வேண்டும். சரி, எவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தால் நல்லது என்று யோசிக்க வேண்டும். எனக்கு தெரிந்ததையெல்லாம் அள்ளிவிடக்கூடாது. எது போய் சேருமோ அதை நான் பார்த்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது அதே திருமந்திரத்தில் இதுவும் ஒரு எளிமையாகத்தான் தெரியும். இப்பொழுது பாருங்கள் இந்த பாடல். 2 கடா உண்டு இவ்வூரின் உள்ளே. 2 கடாவுக்கும் ஒன்றே தொழும்பன். ஒருத்தன் தான் அதுக்கு 2 கடா வச்சிருக்கான். 2 கடா உண்டு இவ்வூரின் உள்ளே, 2 கடாவுக்கும் ஒன்றே தொழும்பன். 2 கடாவும் இழுத்து பிடிக்கில் 2 கடாவும் ஒரு கடா ஆமே. 2 கடா இருக்கிற இந்த ஊரின் உள்ளே இந்த 2 கடாவுக்கும் ஒருவன் தான் தொழும்பனாக இருக்கிறான். இந்த 2 கடாவையும் இழுத்து பிடித்தால் ஒரு கடாவாக மாற்றிவிட முடியும். இதில் என்ன சொல்கிறான் திருமூலன்? உடம்பில் ரேசகம், பூரகம் என்று 2 கலைகள் உள்ளன. மூச்சு விடுகிறோமே, மூச்சுதான் நம்முடைய உயிர். மூச்சு காற்றை நாம் எப்படி ஆள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய ஆயுளும் ஆரோக்கியம். அதனால்தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று சொல்வது. நாடி சுத்தி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உள்ளே இருக்கிற பிராணவாயு சுத்தப்பட வேண்டும். உடலுக்குள்ளே பரவக்கூடிய காற்று சுத்தப்பட்டால் தான் உங்கள் நாடி சுத்தமாகும். நாடி சுத்தமானால் தான் உங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், ஆயுளும் இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ரேசகம், பூரகம் 2 கடா உண்டு இவ்வூரின் உள்ளே. இந்த ஊரில் 2 கடா என்பது நம் உடம்பில் இருக்கிற 2 கலை.
ரேசகம் பூரகம். இந்த 2 கலையை நடத்துவது தொழும்பன் என்றார். பசுவை நடத்துவது, கடாவை நடத்துவது தொழும்பன் என்றார். இங்கே 2 கலைகளையும் நடத்துவது ஜீவான்மா. இங்கே தொழும்பன் யார் என்றால் ஜீவான்மா. இந்த ஜீவான்மா என்ன செய்ய வேண்டும்? 2 கலைகளையும் தம் போக்கில் போக விடாமல் தடுத்து கும்பத்தில் அமைக்க வேண்டும். 2 கலைகளையும் சுவாசித்து வெளியே இருந்து உள்ளே இழுத்து, உள்ளே இருப்பதை வெளியே அனுப்புகிறோமே, இதை இழுத்து இந்த கும்பத்தில் நிறைக்க வேண்டும். இடகலை பிங்கலை வழியே வரும் காற்றை அடக்கி யோகம் புரிந்தால் ஆயுள் கூடும். எனவே நம்முடைய ஆயுள் கூடுவதற்கு வழி சொல்கிறார். நம்முடைய வாழ்வை வளப்படுத்துவதற்கு 1000 வழி சொல்கிறார். நீங்கள் ஏராளமாக இன்னும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த மனிதர்கள் எப்படி, இதை விட நான் ஒரு பாடல் இன்று வரை படிக்கவே இல்லை. எத்தனையோ பட்டினத்தார் பாடலெல்லாம் படித்து முடித்து விட்டேன். இந்த மனித வாழ்க்கை எப்படி நிலையற்றது என்பதை ஒன்று யோசியுங்கள். எவையெல்லாம் நிலையாமை? யாக்கை நிலையாமை. யாக்கை என்றால் உடம்பு. யாக்கை நிலையாமை, உயிர் நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, எல்லாமே நிலையாமை. நிலையற்றவைகளை தேடிக்கொண்டிருப்பதிலேதான் நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர நிலையானவற்றை நோக்கி நாம் நடப்பதே கிடையாது. சரி, இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நமக்கு உள்ள நிலை என்ன? நம் கதி என்ன? ரொம்ப அழகான ஒரு பாடல். இதை நான் 8ஆம் வகுப்பு படித்த பொழுது படித்து என்னுடைய நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொண்டேன். அதனால்தான் எனக்கு இந்த வாழ்க்கை புரிந்தது. அதனால்தான் என்னுடைய தேவைகளை நான் எப்பொழுதும் குறைவாகவே வைத்துக் கொண்டேன். தேவைகள் குறைவாக இருக்கிற வரையில் துயரங்கள் குறைவாக இருக்கும். தேவைகள் கூடிக்கொண்டே போனால் துயரங்களும் கூடிக்கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? இது என்ன உடம்பு? இப்பொழுது பாருங்கள், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையாங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இவ்வளவுதானடா வாழ்க்கை. இருக்கிறவரை என்ன சொல்வான்? சுப்பிரமணியம் வந்தாரா? ராமநாதன் போனாரா? மகாலட்சுமி வந்தாங்களா? ஆனால் செத்த பிறகு பாடி எப்ப எடுப்பான்? உடனே அதற்கு பெயர் என்ன ஆயிற்று? பிணம். யாரும் சுப்பிரமணியம் எப்ப போறாரு? ராமசாமி எப்பொழுது சுடுகாட்டு கொண்டு போறாங்க? நம்ம கேட்பவே மாட்டோம். திருமூலன் காலத்திலிருந்தே கேட்பது கிடையாது. திருமூலன் காலத்திலே இதுக்கு என்ன சொல்றான்? ஊரெல்லாம் கூடி. எப்பொழுது நமக்குள்ளே ஒரு வழக்கு உண்டு. கல்யாணத்துக்கு போலனாலும் இழவுக்கு போகணும் பாண்டுவான். அவனுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்காமற் போனாலும் அவன் துயரத்தில் பங்கெடுப்பதுதான் பண்பாடு என்று பார்க்கிற மண் இது. அதனால் ஊர் எப்பொழுது கூடும் தெரியுமா? திருவிழா காலத்தில் மட்டும் கூடாது. இந்த ஊரில் ஒரு பிணம் விழுந்தால் ஊர் முழுவதும் கூடி ஒப்பாரி வைக்கும். இது சென்ற காலத்தில் சொல்கிறேன் நான். இப்பொழுது பக்கத்து வீட்டில் பிணம் இருந்தாலும் இவன் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறானே. ஒரு காலத்தில் கிராமத்தில் ஒரு பிணம் விழுந்தால் அந்த பிணம் எடுக்கப்படுகிற வரை கிராமம் முழுவதும் அடுப்பு எரியாது. ஒட்டுமொத்த கிராமத்திலும் அடுப்பு எரியாது. அப்பொழுது நானே சொல்லுவேன், கிராமங்களில் மனிதம் இருக்கிறது, ஈரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. நகரங்களில் தான் அது என்றோ பறிபோய் விட்டது என்று. இன்றைக்கு இருக்கிற நுகர்பொருள் கலாச்சாரத்தினுடைய காற்று அடித்த வேகத்தில் கிராமங்களிலும் அந்த பண்பாடு பறிபோய் விட்டது. இதை திருமூலன் காலத்தில் என்ன நடந்தது? ஒரு பிணம் விழுந்தால் ஊர் கூடும், ஒலிக்க அழும். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு உடனே என்ன செய்கிறான்? பேரினை நீக்கிட்டான், பிணமென்று பேரிட்டான். அதற்கு பிறகு பிணத்தை எவனாவது ஒரு 10 நாள் வைத்திருக்கலான்னு ஆசைப்படுவானா? வாழும் பொழுது நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, ஈருடல் ஓர் உயிர். எத்தனை வசனம் பேசுறோம்? மனைவியிடம் எத்தனை வசனம் பேசுறோம்? பிள்ளைகளிடம் எத்தனை வசனம் பேசுறோம்? நண்பர்களிடம் எத்தனை வசனம் பேசுறோம்? நம்முடைய பாசத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறோம். நான் பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஆனந்த விகடனில் அவருடைய
வாழ்வில் நடந்த சம்பவங்களை எழுதினார். நான் எந்த நடிகருடைய வாழ்க்கையையும் படிப்பது கிடையாது. அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய நண்பர் அவர் சொன்னதை கேட்டு அவர் எழுதினார். ஒரு தத்துவார்த்த நடை அந்த மனிதனுக்கு சொந்தம். அந்த நடையில் அவர் எழுதினார். சொன்னது பிரகாஷ்ராஜ், எழுதியது ஆனந்த விகடனில் ஆசிரியர் குழுவிலே இருந்த என் நண்பர். அவருடைய நடையை அனுபவிப்பதற்காக நான் அதை படித்தேன். ஒரு இடத்தில் வியந்து போனேன். கர்நாடக மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு நடிகர், அந்த புகழ்பெற்ற நடிகர் அவரை தரிசிப்பதற்கே பல்லாயிரம் பேர் காத்து கிடந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் செத்து விட்டான். அவன் செத்த பொழுது அவனுடைய மனைவி பொங்கி 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 அழுதாள். குடும்பமே ஓலமிட்டது. இந்த மனிதனுடைய உடம்பை கொண்டு போய் கொளுத்தி விடக்கூடாது, இவ்வளவு புகழ் பெற்றவன் என்று அந்த உடம்பை பதப்படுத்தி நண்பர்களே மியூசியத்தில் வைத்திருக்கிறார், பதப்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு முறை கூட அவனுடைய பிணத்தை கட்டிக்கொண்டு அழுத பெண்மணி போய் பார்க்கவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை. இதை பிரகாஷ்ராஜ் எழுதுகிறார். இந்த பெண்ணிடம் போய், உங்களுடைய கணவர் இறந்த பிறகு அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே, நீங்கள் போய் பார்த்ததுண்டா? அதை போய் யார் பார்ப்பான்? அவ்வளவுதான் வாழ்க்கை. உயிர் உடம்புக்குள் உலவுகிற வரைதான் எல்லாம். தூங்கையிலே விடுகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு அடுத்து நேர வருவான். அதுக்குதான் வைராக்கியத்துக்கு பொழுது வைராக்கியம் சொன்னேன் அல்லவா? வைராக்கியம் எத்தனை வித வைராக்கியம் உண்டு தெரியுமா? புராண வைராக்கியம் என்று ஒன்று உண்டு. இவன் ராமாயணம் கேட்பான். ராமாயணம் கேட்ட பிறகு சொல்லுவான், இவ்வளவு பெரிய ராவணன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கூடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கூடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகன் மாற்றான் மனைவியின் மீது மையலுற்ற காரணத்தால் அழிந்துபட்டானே. சி, வாழும் கடைசி நாள் வரை பிற பெண்களை நான் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. இதற்கு பேர் தான் புராண வைராகியம். போய் படுப்பான், மறுநாள் காலையில் எழுவான், கடை வீதியில் நடப்பான், கண்ணு 10 பெண்ணை பார்க்கும். வைராக்கியம் முடிஞ்சு போச்சு. இது புராண வைராக்கியம். அதே போல மயான வைராக்கியம். போவான் அங்க அந்த பிணத்தை எரிக்கிறது, அந்த பிணத்தை எரிப்பதற்கு முன்பு நடக்கிற சடங்கு, இந்த குடத்தை வைத்துக் கொண்டு சுற்றி வருவது, அந்த குடத்தில் ஓட்டை போடுவது, எல்லாவற்றையும் பார்ப்பான். அங்க பட்டினத்தார் பாட்டை உருகி உருகி அங்கே இருக்கிற வெட்டியான் பாடுவார். இதையெல்லாம் கேட்பான். இவ்வளவுதானா வாழ்க்கை? அது பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்வார். வீற்றிருந்தாள் அன்னை, வீதிதனில் இருந்தாள், நேற்றிருந்தாள், இன்று வெந்து நீரானாள். அதுவும் அங்க உட்கார்ந்து இருந்தாள், இதை இங்க நடந்து கொண்டிருந்தாள். நேற்று நான் பார்த்தேன், இன்று சாம்பல் ஆயிட்டாள். இவ்வளவுதான் வாழ்க்கை. சி, இந்த வாழ்க்கையில பொறாமை, போட்டி, பூசல், பகைமை கூடாது. இனிமேல் நல்லதையே சிந்தித்து நல்லதையே செய்து நல்லவனாகவே வாழ்ந்து நல்லபடியாக போய் சேர்வது. அந்த மயானத்தில் முடிவெடுத்து வருவான். நீரினில் மூழ்குவான், நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிவான். அவ்வளவுதான். பழைய பஞ்சாங்கம் தான் மறுபடியும். அதைத்தான் எவ்வளவு சுருக்கமாக சொன்னார். சூறையாம் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. என்னடா வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? அவர் சொல்கிறார், அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. 4 வரி. அதைத்தான் சொன்னேன். ஒரு ஆண்டு முழுவதும் சிந்தித்தாலும் நடக்காது. அப்படி வந்து விழுந்த பாடல்கள் இவை. அவர் சொல்கிறார், அடப்பண்ணி வைத்தார். அடப்பண்ணின்னா பலகாரம். பலகாரத்தை மனைவி பண்ணி வச்சிருக்காங்க. தன்னுடைய மனைவி கைவண்ணத்தோடு படைத்த அந்த பலகாரத்தை இவர் எடுத்து சுவைத்து சுவைத்து சாப்பிடுகிறார். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார். அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கு எல்லாவற்றையும் போட்டார். போட்ட பிறகு மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார்.
தன்னுடைய மனைவியோடு ரகசியமாக பேசி இன்புற்றார். பிறகு என்ன ஆயிற்று? இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இறை என்றால் கொஞ்சம். ஐயோ, இந்த இடது பக்கம் லேசா கொஞ்சம் வலிக்குது என்றார். கிடக்க படுத்தார். ஐயோ வலிக்குதே என்று படுத்தார். கிடந்தொழிந்தாரே. படுத்தவர் தான். இந்த வாழ்க்கைக்கு உனக்கு இவ்வளவு போட்டியா, இவ்வளவு பொறாமையா, இவ்வளவு பகையா? இதற்கு ஓடி ஓடி கோடி கோடியாக தேடி தேடி சேர்ப்பதற்கு அலைகிற மனிதர்களே, யோசியுங்கள், யோசியுங்கள் என்பதற்காகத்தான் அவர் திரும்ப திரும்ப பாடுகிறார். சரி, ஒரு பெரிய தலைவர், ஆள் அம்பு பரிவாரம் சேனை, கோடி கோடியாக சொத்து, உலகம் முழுவதும் சொத்து, சுவிஸ் வங்கியில இருந்து எல்லா வங்கிகளிலும் சொத்து எல்லாம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இப்படி திரும்பினால் உடனே கையடக்கமாக நிற்பதற்கு பெரிய பெரிய அறிவாளிகள், இந்த பக்கம் திரும்பினால் காலில் விழுவதற்கு காத்து கிடக்கிற அமைச்சர் பெருமக்கள், இப்படி எல்லாரும் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய தலைவர், அவர் இந்தியாவிலோ உலகத்திலோ எங்கோ வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அந்த தலைவருக்கு என்ன ஆனால் என்ன ஆகும்? சொல்கிறான் பாருங்க. நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைவன் காட்டு சிவிகை ஒன்றேறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே. காட்டு சிவிகைன்னா வேற ஒன்றும் இல்ல, பாட. முதல்ல இவர் பல்லக்கில் போவார். இவர் பல்லக்கில் போகிற பொழுது எத்தனை பரிவாரம், எத்தனை ஆரவாரம். அதே பல்லக்கில் தான் இப்பொழுது போகிறார். ஆனால் இப்பொழுது போவது பாடை. நீ நாட்டு தலைவனாக இருந்தாலும் உனக்கு பாடைதானடா கடைசியில் மிச்சம். எந்த மனிதனாக இருந்தாலும் சாவை தவிர்க்க முடியாது. சாவு அற்று வாழ்வதற்கு இந்த மண்ணில் ஒருவனாலும் நடக்காது. எனவே வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? 2 வரியில் சொல்கிறான். குடமுடைந்தால் அவை ஓடென்று வைப்பர். நம்ம மனித வாழ்க்கையை யோசிங்க. உலகத்தில் இறைவன் படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு மனித படைப்பு என்று பேசி இருமாந்து கிடக்கிறோமே. சொல்கிறான் திருமூலன், குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே. குடம் உடைந்துடுச்சு வீட்டுல, இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போட மாட்டான். குடம் உடைந்தாலும் ஓடி இருக்கட்டும், எதுக்காவது பயன்படும். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர். குடம் உடைஞ்ச பிறகு அதுக்கு பேர் ஓடாயிடுது. ஓடாக இருந்தாலும் அதை வைத்துக் கொள்கிறான். ஆனால் உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே. ஒரு நிமிடம் கூட வைத்திருக்க மாட்டான், உடனே பார்சல் செய்திடுவான். இதுதான் வாழ்க்கை என்று பேசுகிற இந்த திருமூலரில் 1000 பாடல்கள் உண்டு. இந்த பிறன்மனை நோக்குகிற இழிந்த மனம் கொண்ட மனிதர்களுக்காக திருமூலன் பொங்கி பாடுகிற ஒரு 4 வரி பாடல் திருமந்திரத்தில், ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர். அழகான ஓமை பாத்தீங்களா? ஆத்த மனையாள் என்றால் தாலி கட்டிய மனைவி, அன்புடைய மனைவி. ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே, அவள் வீட்டில் இருக்கிறாள். ஆனால் காத்த மனையாளை காமுறும் காளையன், இவளை விட்டுவிட்டு இவனுக்காக காத்திருக்கிற வேறொரு பெண்ணிடம், வேறொரு வீட்டில் இருக்கிற வேறொருவனுடைய பெண் அவள். அவளிடம் போய் காமுறும் காளை எப்படிப்பட்டவன் என்றால், காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடர் உற்றவாறே. பலா காய்ந்து கனிந்து கிடக்கிறது, அந்த பலாவின் சுவையை இவன் புறக்கணித்து விட்டு ஈச்சம்பழத்துக்கு இவன் நாவில் நீர் ஊற செல்லுகிறான் என்றால் அவன் யோசித்து பார்க்க வேண்டும் என்று பேசுகிற திருமூலரை எல்லாம் பார்க்கிறோம். நிறைவாக சொல்கிறேன், நேரம் கடந்து விட்டது. இப்பொழுது இந்த திருமூலனில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? வாழ்வியல் விழுமங்களை பெறலாம். சாதிகளற்ற சமுதாயத்தை படைப்பதற்கு திருமூலன் தருகிற செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிலையற்ற இந்த வாழ்வை நாம் எப்படி பொருள் பொதிந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமூலனில் ஏராளமாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் மனிதன் இப்படி ஓடு, குடம் உடைந்தால் கூட ஓடாக இருக்கும், ஆனால் உடல் உடைந்தால் ஒரு நொடியும் இருக்காது என்று சொன்னானே. இந்த உடம்பை வைத்துக் கொண்டு வாழுகிற நாம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதை மட்டும் நிறைவாக சொல்கிறேன்.
இந்த 2 மணி நேரம் பேசிய அனைத்தையும் நீங்கள் மறந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் சொல்கிற இந்த 2 திருமந்திர பாடல்களை நீங்கள் வாழ்வின் மாமந்திரமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடல் சொல்கிறார், ஆர்க்கும் இடுமின் ஆர்க்கும் இடுமின் இன்னார் இவர் என்று பார்த்து எதையும் தராதே. நீ வைத்திருப்பது அனைத்தும் உனக்காக அல்ல, ஈசன் உனக்கு கொடுத்ததே அடுத்தவனுக்கு நீ பகிர்ந்து கொள்வதற்காகத்தான். செல்வத்து பயனே ஈதல். செல்வம் எதற்காக என்னிடம் சேருகிறது என்றால், செல்வமற்றவனுக்கு அதை கொடுத்து அவன் பெறுகிற இன்பத்தை பார்த்து நான் அடைகிற இன்பம் தான் பேரின்பம். எனவே ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இன்னார் இனியார் என்று பார்க்காதே, ஆர்க்கும் இடுமி. எவன் வந்து உன் முன்னாலே நின்றால், எவன் தேவை என்று நின்றால், அநாதை எவனோ, அகதி எவனோ, ஏழை எவனோ, நோயுற்றவன் எவனோ, எவனாக இருந்தாலும் உன் கண்ணில் அவன் பட்டு விட்டானா, ஆர்க்கும் இடுமி. உடனே உன்னிடம் இருப்பதை கொடு. அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். நம்ம ஆட்கள் தெளிவா படிப்பான். பார்த்திருந்து உண்மின் என்று திருமூலனே சொல்லிவிட்டான். அதனால் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க நான் மட்டும் உண்டு கொண்டிருக்கிறேன் என்பதல்ல. பார்த்திருந்து உண்மின். வருவிருந்து ஓம்பி செல்விருந்து பார்த்திருப்பதுதானே, செல்விருந்தை ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பதுதானே வள்ளுவம் காட்டுகிற வாழ்க்கை. எனவே வீதியில் பார்க்க வேண்டும். எனக்கு கிடைத்த சோறு எவனுக்கும் கிடைக்காமல் போனால், என் கண்ணில் எவனாவது பட்டால் அவனை அழைத்து அவனுக்கு ஒரு கவளம் சோறு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? பார்த்திருந்து வரவழைத்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். இது ரொம்ப காலமாக என் வீட்டில் இருக்கிற பொருள், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வைத்திருந்து நானே பார்த்து நான் செத்து போவேனே தவிர நான் எவனுக்கும் தரமாட்டேன் என்று எந்த பொருளின் மீதும் பற்று வைக்காதே. எந்த பொருளையும் நீ கடைசி வரையில் வைத்திருந்து உடன் கொண்டு போகப் போவதில்லை. எனவே பழம்பொருள் என்று போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீண்ட காலம் வாழ வேண்டுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஆயுள் கூட வேண்டுமா? திருமூலன் சொல்கிற இந்த ஒரு வரியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேட்கை உடையீர், விருப்பம் உள்ளவர்களே, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அவா உள்ளவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், விரைந்தொல்லை உண்ணன்மின். வேக வேகமா அள்ளி அள்ளி போட்டுக்காதே. உணவு உண்ணுகிற பொழுது விரைந்தொல்லை உண்ணன்மின். வேக வேகமாக எவன் சாப்பிடுகிறானோ அவன் வேக வேகமாக புறப்படுவதற்கு தயாராகிவிட்டான் என்று பொருள். உணவை நன்றாக அரைத்து மென்று தின்று உள்ளே அனுப்புகின்றவன் எவனோ அவன் உள்ளே இருக்கிற எந்திரங்கள் செய்யக்கூடிய வேலையில் 75 விழுக்காடு இவனே செய்து முடித்து அனுப்புகிறான். ஆனால் எந்திரம் விரைவில் பழுதாகாது. வேக வேகமாக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் அந்த எந்திரங்கள் தான் அரைக்க வேண்டும் என்கிற நிலையில் எந்திரம் மிக விரைவில் பழுதுபட்டுவிடும். அதனால் உண்ணுகிற பொழுது மெல்ல கவலம் கவலமாக எடுத்து சுவைத்து ரசித்து உண்ண பழகுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறார், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினை. காக்கையிடம் பாடம் படியுங்களே. நாய் ஒரு பக்கம், காக்கை ஒரு பக்கம், ரெண்டையும் பாருங்க. நீங்கள் கொஞ்சம் சோற்றை கொண்டு போய் போடுங்கள். ஒரு நாய் பார்த்து விட்டதென்றால் வேகமாக வந்து அந்த சோற்றை உண்ணது வரும். அதை பார்த்து விட்டு இன்னொரு நாய் வரும். சோறு சாப்பிடுவதை கூட இந்த நாய் நிறுத்திவிட்டு அந்த நாயை விரட்ட பார்க்கும். ஒரு நாய் இன்னொரு நாய்க்கு இடம் தராது. நாயும் நாமும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். இப்பொழுது எந்த நாயும் இன்னொரு நாய்க்கு இடம் தராது. ஆனால் காக்கையை பாருங்கள். நான் அன்றாடம் அனுபவிக்கிறேன் நண்பர்களே. என் மனைவி காய்ச்சி வைக்கிற பாலில்
அது ஏடு முழுவதும் கட்டி இருக்கும். அந்த ஏடு முழுவதும் கட்டி இருக்கும். காலையில் நான் கண் விழித்ததும் பல் துலக்கி விட்டு செய்கிற முதல் காரியமே அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஏடு முழுவதையும் எடுத்து பக்கத்தில் காய்ந்து கிடப்பதையெல்லாம் சுரண்டி அவற்றையெல்லாம் கொண்டு போவேன். என் மனைவி கூட கேலி செய்வாள். அதை கொண்டு போய் உடனே அப்படி வைத்து விட்டு வர வேண்டியதானே. நான் வைக்க மாட்டேன். அது ஒரு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் மேடையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஒரு 10 நிமிடம் செலவழித்து ஒவ்வொன்றாக வைத்துக் கொண்டே வருவேன். ஒரு காக்கைக்கு எங்கிருந்து அதுவரை காக்கைக்கு தெரியாது. ஒரு காக்கை பார்த்து விடும். கொஞ்சம் சத்தம் போட்டாலும் அடுத்த காக்கை வந்துவிடும். சத்தமிடாமல் சென்று நாம் சாப்பிட வேண்டும் என்று எந்த காக்கையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இதை பார்த்த அடுத்த கணமே கா 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 என்கிறது. இங்கே உணவு இருக்கிறது, நான் பார்த்து விட்டேன். வாருங்கள் நண்பர்களே, சேர்ந்து உண்ணுவோம், சேர்ந்து உண்ணுவோம், வாருங்கள். ஒரு 10 காக்கைகளாவது வந்து அவற்றை சாப்பிடுவதை நான் அன்றாடம் பார்க்கிறேன். காக்கை கரைந்து உண்ணுகிறது. ஒரு நாய் இன்னொரு நாயை பக்கத்தில் சேர்ப்பதில்லை. ஆனால் ஒரு காக்கை தன் கண்ணில் சோற்று பருக்கையை பார்த்து விட்டால் தான் மட்டும் உண்ண வேண்டும் என்று கருதாமல் தன் உறவு முழுவதையும் உறக்க கூவி அழைக்கிறதே. அந்த உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் என்கிறார். நிறைவாக சொல்கிறேன், இந்த ஒரு 4 வரிதான். 4 வரியை நீங்கள் நான் சொல்ல சொல்ல மனப்புத்தகத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். நோட்டு புத்தகத்தில் எழுதக்கூடாது, மனப்புத்தகத்தில் எழுத வேண்டும். ஏனென்றால் கடைசி வரை இருக்கும். இதுதான் தமிழ் சமூகம் கண்டெடுத்த பண்பாடு. இதுதான் தமிழ் சமூகம் வளர்த்தெடுத்த வாழ்வியல் விழுமம். 4 வரி. இந்த 4 வரியோடு இன்று நீங்கள் செல்லுங்கள். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இதில் ஒரு அழகு பார்க்க வேண்டும். தனக்கு சமமாக இருக்கிற மனித ஜாதி, தன்னை விட உயர்ந்த இறைவன், தன்னிலும் தாழ்ந்த விலங்கு, இந்த 3இடமும் நீ எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளவு அழகாக 4 வரியில் சொல்கிறான் பார்க்க வேண்டும். நான் இதை யோசித்தேன். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, கடவுளுக்கு ஒரு பச்சிலை போதும் என்று சொன்னவன், யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, உடனே பசுவுக்கு வந்து விடுகிறான். அடுத்து யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு கைப்பிடி கொடுக்க சொல்கிறான். இது எப்படி என்று யோசித்தேன். முதலில் மேல்நிலை, அடுத்து கீழ்நிலை, இரண்டுக்கும் இடையிலே இருப்பவன் தான் நாம் தெய்வமாகிவிடவில்லை, நாம் விலங்காகவும் இல்லை. விலங்குக்கும் இறைமைக்கும் இடையிலே இருக்கிறோம். இடையிலே இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? விலங்குக்கும் துணையாக இருக்க வேண்டும். இறைமையை நோக்கி நடப்பதற்காக இறைமைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைமையை சிந்திக்க வேண்டும். சரி, இறைமையை சிந்திப்பது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பூ சொல்லக்கூடாதா? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று சொல்வதற்கு பதில் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பூவிதழ். ஏன் திருமூலன் சொல்லவில்லை? பூ கூட சிலருக்கு கிடைக்காமல் போகலாம். இல்லை என்கிற காரணத்தினாலே இறைவனை சிந்திப்பதை நீ மறந்து விடாதே. இறைவன் முன்னிடம் கேட்பது கனகாபிஷேகம் இல்லை, பாலாபிஷேகம் இல்லை, சந்தனாபிஷேகம் இல்லை, கோடி கோடியாய் உண்டிகளில் கொண்டு போய் கொட்ட வேண்டியதும் இல்லை. இறைவனுக்கு தேவை ஒன்றே ஒன்று, நீ அவனை சிந்திக்கிறாயா? உன் இதயத்தில் இறைவன் இருக்கிறானா என்பது மட்டும்தான். என் இதயத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நான் உணர்த்துவதற்கான ஒரு அடையாளம், அவன் தலையில் ஒரு பச்சிலை வை. எங்கு வேண்டுமானாலும் மரம் இருக்கும், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஒரு இலையை பறித்து அவன் தலையில் போட்டால் இறைவன் மகிழ்ச்சி அடைந்து விடுவான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. உன்னை நம்பி இருக்கிறது அந்த பசு. மனிதனுக்கு பசித்தால் வாய் விட்டு பசி என்று சொல்ல முடியும், அதனால் சொல்ல முடியாதே. அந்த பசுவுக்கு எவன் கொடுப்பது? இங்கே பசு என்று திருமூலன் நின்றுவிடவில்லை. பசு ஒரு இடுகுறி, பசு என்பது ஒரு குறியீடு, அடையாளம். உன் வீட்டில் நாய் இருக்கலாம், பூனை இருக்கலாம், கிளி இருக்கலாம், குருவி இருக்கலாம். உன் வீட்டில் உனக்காக இருக்கக்கூடிய ஒரு பறவை, ஒரு விலங்கு,
அதற்கு ஒரு கவளம் கொடுக்க முனை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஒரு கவளம். நீ உண்ணுகிற உணவில் ஒரு கவளத்தை அடுத்தவன் பசியாற்றுவதற்காக கொடுக்க நீ வேண்டும். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. எதுவுமே இல்லையா உன்னிடம்? ஒரு கவளம் சோறு கூட அடுத்தவனுக்கு தருவதற்கு உன்னிடம் எந்த வசதியும் இல்லையா? பரவாயில்லை, வாய் இருக்கிறதே, வாய் பேசும் மொழி இருக்கிறதே. அந்த மொழியை இனிமையாக பேசினால் அந்த இனிய மொழி அவனுக்கு இன்பம் தரும். எனவே எந்த துன்பத்திற்கும் மருந்து நீ தருகிற இனிமையான வார்த்தை தான். இந்த நான்கை நீ செய் என்றானே, இதுதான் வாழ்க்கை. நிறைவாக நான் சொல்கிறேன், நிறைவாக சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கடைசியாக நான் திருமந்திரத்தில் வழங்குகிற ஒரு பாடல் கடவுள் வழிபாடு. இது மார்கழி மாதம், கடவுள் சிந்தனையிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் கடவுளை மட்டுமே நினைத்தால் போதாது. கடவுள் எங்கே இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கிறான் திருமூலன். என்னை உருக்கி எடுத்த பாடல், உலகம் முழுவதும் நான் சொல்ல விரும்புகிற பாடல் இது. என்ன அழகு! ஒரு சித்தனால் தான் இப்படி பாட முடியும், ஒரு சித்தன் தான் இப்படி பாட முடியும். 12 திருமுறைகளில் நீங்கள் பார்த்தால் 9 திருமுறைகள், 9வது முதல் திருமுறையில் 9வது திருமுறை வரை, பிறகு 11வது திருமுறை அனைத்துமே தோத்திர பாடல்கள் தான். 12ஆம் திருமுறையாக இருக்கிற பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டால் தொண்டர்களுடைய வரலாறு. இந்த 10ஆம் திருமுறையாக இருக்கிற இந்த திருமந்திரத்தில் தான் சாத்திரமும் இருக்கிறது, தோத்திரமும் இருக்கிறது. இந்த 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்தில் தான் இந்த செய்தி. ஒரு சித்தன் தான் சொல்ல முடியும். சித்தன் சொல்கிறான் என்ன தெரியுமா? படமாட கோயில் பரமர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்கங்காகா, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்கங்காமே. இறைவன் இருக்கிறான் ஆலயத்தில். அந்த ஆலயம் தேடி இறைவனுக்கு நீ எந்த நிவேதன பொருளை கொண்டு போய் கொடுத்தாலும், வீதியிலே இருக்கிறானே பசியோடு சாதாரண மனிதன், அவன் வயிற்றுக்கு அது போய் சேராது. ஆனால் வீதியிலே இருக்கிற பசித்த மனிதனை அழைத்து அவன் வயிற்றுக்கு நீ உணவு கொடுத்தால் கோயிலிலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு தானாகவே அது போய் சேரும். இதற்கு வாரியார் சொன்ன விளக்கத்தை நான் கேட்டு உருகி இருக்கிறேன் நண்பர்களே. அதில் தான் வாரியார் வெற்றி பெற்றார். புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமமான செய்திகளை கூட பாமரனும் அறிந்து கொள்கிறார் போல் எளிமைப்படுத்தியதில் தான் வாரியாருடைய வெற்றி. வாரியார் சொன்னார், கோயிலில் கொண்டு போய் இறைவனுக்கு கொடுப்பது தெருவிலே இருக்கிற பிச்சைக்காரனுக்கு போகாது. தெருவிலே இருக்கிற பிச்சைக்காரனுக்கு நீ கொடுத்தால் அது கோவிலிலே இருக்கிற இறைவனுக்கு போகும். இது எப்படி தெரியுமா? வாரியார் சொன்ன விளக்கத்தை பாருங்கள். எப்படி தெரியுமா? இது அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டையில் தெருதோறும் தபால் பெட்டிகள் இருக்கின்றன. எந்த தபால் பெட்டியில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் கடிதத்தை போட்டாலும் அது தலைமை தபால் நிலையத்திற்கு கட்டாயம் போய் சேரும். அங்கிருந்தான் அது பிரிப்பாங்க. நீங்கள் எந்த தெருவில் இருக்கிற தபால் பெட்டியில் போட்டாலும் தலைமை தபால் நிலையத்துக்கு போகும். நேரடியாக தலைமை தபால் நிலையத்தில் போட்டால் இந்த வீதியில் இருக்கிற தபால் பெட்டிக்கு வராது. எனவே உன் வீதியில் உன் எதிரே இருக்கிற தபால் பெட்டியை பாரடா. உன் வீதியில் உன் எதிரே தபால் பெட்டி இருப்பது போல் பிச்சைக்காரன் நிற்கிறான், பசித்த வயிற்றோடு நிற்கிறான், ஏழை நிற்கிறான், அகதி நிற்கிறான், அனாதை நிற்கிறான். அவனை பார். ஏழைக்கு உணவளித்தால் இறைவனுக்கு போய் சேரும், இறைவனுக்கு அளித்தால் ஏழைக்கு சேராது. இறைமையை நீ எப்படி அடைய வேண்டும் தெரியுமா? ஏழையின் துயர் துடைப்பதிலேதான் இறைவனை நீ நெருங்க முடியும் என்று பேசுகிற அந்த சமூக பார்வை ஒரு சித்தனுக்கு மட்டும்தான் சொந்தம். எனவே இந்த திருமந்திரத்தை இவ்வளவு தூரம் நான் சொன்னேனே, திருமந்திரத்தை இங்கே குழுமியிருக்கிற இவ்வளவு திரளான மக்களில் ஒரு 100 பேராவது திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். படித்து படித்து பேரின்பத்தை பெறுவதற்கான வழியை தேட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.